ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் வந்து தங்க விலை பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் என்ன, எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் வந்து இப்போ வந்து கம்மியாகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக லைவில் ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $1878 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமுக்கு $14 குறைந்த ஒரு ஸ்டேஜில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நேற்றுக்கு இருந்த ப்ரைஸ் படி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $1900 வந்து ஈஸியாக வந்து தொற்றும். இன்றைக்கி வந்து $1900 போயிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஏஷியன் ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆச்சு. அதை தொடர்ந்து வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன்லையும் இந்த ப்ரைஸ் வந்து குறைந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய புல் பேக் வந்து நடக்கவே இல்லை. ஸோ இதேமாதிரி சில்வர் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா $25.75 வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 50 காசுகள் குறைந்த ஒரு ஸ்டேஜில் தான் போயிட்டுருக்கு. ஸோ சில்வர் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரி வந்து ட்ராப் ஆனது வந்து மறுபடியும் வந்து இன்னும் வந்து அப்பாகலை. ஆக்சுவலாக வந்து சில்வர் வந்து இந்த கோல்டு ப்ரைஸ் அளவுக்கு இன்னும் வந்து ஒரு ட்ராப் வரல. ஆல்மோஸ்ட் வந்து நேற்றுக்கு இருந்த ஸ்டேஜில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கோல்ட் ப்ரைஸ் ட்ராப் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதாவது 89.95 0.14% வந்து இன்க்ரீஸ் ஆன ஒரு சிச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இருந்த லாஸஸ் எல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுற மாதிரி வந்து இன்றைக்கி வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இன்றைக்கி யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் வந்து அந்தளவுக்கு வந்து யூரோ அண்ட் ஜிபிபி வந்து கொஞ்சம் வந்து வீக்கனான சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. நம்ம இன்றைக்கி யூரோப்பியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாஸ் ஆன சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து நேற்றுக்கு நடந்த ஒரு பெரிய மார்க்கெட் சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேட்டா எதுவுமே இல்லை. யூஎஸோட ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், அதுக்கப்புறம் வந்து பிரெக்சிட் டாக்ஸ், இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக ஒரு ரிசல்ட்டே வராத ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால வந்து யூரோப்பியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து சைலண்ட் மோடில் தான் இருக்குது. பிரிட்டனோட கரன்சி ஜிபிபி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ராப் ஆயிருக்கு. நேற்றுக்கு வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பிரெக்சிட் டாக்ஸ்னால பவுண்ட் வந்து ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங்கும் வந்து இதில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து தீர்மானிக்க போகிற அடுத்த நியூஸ்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸோட ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், அதுக்கப்புறம் வந்து பிரெக்சிட் டீல், அதுக்கப்புறம் வந்து கரோனா வைரஸோட கேஸ் கவுண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த 3 விஷயங்கள் தான் மாற்றி மாற்றி வந்து கோல்ட் ப்ரைஸை வந்து ஆல்டர் பண்ணிட்டு இருக்கு. இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் நியூஸும் கூட. ஸோ இன்றைக்கி நம்ம இது இல்லாமல் யூஎஸோட எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஎஸோட கரண்ட் அக்கௌண்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் வர வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்குற மாதிரி தெரியல. பட் எப்படி ரிப்போர்ட் வருதுன்றதை பொறுத்து தான் வந்து யூஎஸ் டாலர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபோர்காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரியஸாக வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து கொடுக்கல. ஸோ இன்றைக்கி நம்ம யூஎஸ் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லைட்டாக வந்து பாசிட்டிவ் இருக்குது. அதாவது 0.02% அந்தளவுக்கு தான் வந்து பாசிட்டிவ் இதில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப மைல்டாக வந்து பாசிட்டிவாகவும், ரிமைனிங் எல்லாமே அதாவது கோல்டு, சில்வர், ஆயில் இது எல்லாமே வந்து நெகட்டிவான சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி இந்த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து புல்ஸ் அண்ட் பேர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதாவது தொடர்ச்சியாக வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுதா இல்லை வந்து மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ எப்படி இந்த ப்ரைஸ் வந்து ஆல்டர் ஆகுதுன்றதை நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.